20 மாத கை குழந்தை ஒன்று, அதாவது 1.5 வயசு மதிக்கத்தக்க ஒரு குழந்தை ஒன்றை காருக்குள்ளே வச்சு பூட்டி போட்டு மறந்து போய் தாயானவன் வேலைக்கு போயிருக்கிறார். வேலையை முடித்து கொண்டு திரும்பி வந்து பார்க்கும்போது அந்த குழந்தையானது இறந்த நிலையிலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இது ஒரு ஜேர்மனில் நடந்திருக்கின்ற ஒரு மிக துயரமான விடயம். ஈழத்தமிழர் மத்தியில் இது ஒரு மிக துக்கமான ஒரு கவலைக்கிடமான நிகழ்வாகவே செய்திகள் மூலம் நாங்கள் காணுகின்றோம். என்ன நடந்தாண்டு விரிவாக பார்க்க போகிறோம். தமிழ் குடும்பத்தினுடைய ஒரு குழந்தையாக பிறந்து 18 மாதங்கள் ஆன இந்த குழந்தை, அதாவது 1.5 வயசு, கிட்டத்தட்ட 1.5 வயசை உடைய ஒரு குழந்தை ஒன்று பெற்ற தாயானவள் மறந்து போய் கார்க்கை பூட்டி போட்டு சென்றிருக்கிறாள். நாட்டில் சோர்தன்தோர்ஃப்னு சொல்லப்படுகின்ற ஒரு இடத்துல ஈழத்தமிழ் குடும்பத்துக்கு ஒரு மிகவும் மனவர்த்தத்தக்க விடயமும் நடந்திருக்கின்றது. 20 மாதங்களே உள்ள ஒரு குழந்தை ஒன்று காருக்குள்ளே உயிரிழந்திருக்கின்றது. என்னன்னு சொன்னால், ஒரு இஞ்சத்த வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். 2 பேரும் குடும்பம்னு சொன்னால் மனைவி கணவன் 2 பேரும் வேலை செய்யணும். வீட்டு பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், வேலை பிரச்சனைகள், இவ்வாறான மன அழுத்தங்கள் காரணமாக இந்த வெளிநாட்டு வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். ஓடுபாட்டு கொண்டு தான் இருப்போம். 2 பேரும் ஓடுபாட்டு கொண்டு இருப்போம். 2 பேரும் ஓடத்தான் வேணும். இவ்வாறான சூழ்நிலை தான் இந்த வாழ்க்கை. நாங்கள் ஒரு இயந்திர வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த வெளிநாடுகளில். இந்த சந்தர்ப்பத்தில் நான் இந்த குடும்பம் இளம் குடும்பத்தை சேர்ந்த இந்த பெண்ணும் வளமை போல் இங்கே பிள்ளைகளை கொண்டு நாங்கள் வேலை செய்கிறோம்னு சொன்னால் 100% வேலை செய்கிறோம்னு சொன்னால் கிழமையில் 5 நாள் கட்டாயம் வேலைக்கு போக வேணும். இவ்வாறான சந்தர்ப்பத்தில் பிள்ளைகளை பார்க்க முடியாது வேலைக்கு போக வேண்டிய கட்டாயத்தில் பிள்ளைகளை எங்கேயாவது ஒரு நேசரி மாதிரி ஒரு இடத்துல பிள்ளைய காப்பகம்னு சொல்லி காலமை வேலையை போக விட்டுட்டு வேலை முடிய அந்த பிள்ளைகளை எடுத்து கொண்டு வருவோம். அங்கே நாங்கள் காசை கட்டி தான் அந்த இடங்களில் எங்களோட பிள்ளைகளை விட வேண்டிய இந்த வெளிநாடுகளில் இந்த இவ்வாறான வாழ்க்கை தான் நடந்து கொண்டு இருக்கின்றது. இவ்வாறான சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போகும்போது காலையில் கொண்டு அந்த பிள்ளைய 18 மாதம் தானே, அப்போ கொண்டு அந்த பிள்ளைகளை பராமரிக்கிற இடத்துல விட்டுட்டு வேலைக்கு போகிறத பலமை இந்த வீட்டின் சுமை, வேலை சுமை காரணமாக, மன அழுத்தங்கள் காரணமாக சொல்லப்படுகின்றது. மன அழுத்தத்தில் இவ அந்த ஆண்டு வேலை, அதாவது 18ஆம் தேதி 6 2026 3 நாட்களுக்கு முதல் இவா வேலைக்கு போகின்றா. பிள்ளைய காருக்குள்ளே முன்னுக்கு இருத்தையில பின் சீட்டில் குழந்தைய சீட்டில் வச்சு பூட்டி போட்டு வேலைக்கு அவசரமாக வெளிக்கிட்டு போயிருக்கின்றா. போய் அந்த பிள்ளைய எங்கே ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளைகளை பராமரிக்கிற இடத்துல விட வேணுமோ அதை மறந்து போய் அவள் நேரடியாகவே காரை கொண்டே வேலை இடத்துல விட்டுருக்கிறா. அந்த பிள்ளைய அங்கே கொடுக்காமல் அந்த பிள்ளைய மறந்து தான் காருக்கு இருக்கிறதே மறந்து போய் வேலை இடத்துக்கே நேரடியாக அந்த காரை ஓட்டி கொண்டு போய் வேலை இடத்துல காரை நிப்பாட்டி போட்டு என்ன அவசரமோ தெரியவில்லை, காரை விட்டுட்டு வேலைக்கு போய்விட்டா. உண்மையிலே அந்த பெண் வேலைக்கு போயிட்டு திரும்பி 9 மணித்தியாலங்களுக்கு பிறகு வேலை முடிந்து பின்னேரம் பார்க்கும்போது காருக்குள்ளேயே அந்த மறந்து விட்டுட்டு போனதாக கூறப்படும் அந்த 18 மாத குழந்தை இறந்த நிலையிலே கிடந்திருக்கின்றது. உடனடியாகவே காவல்துறையினருக்கு அழைப்படுக்கப்பட்டு காவல்துறை மற்றும் இங்கே ஆம்புலன்ஸ் எல்லாம் உடனடியாக வந்துடும். பார்த்த பொழுது குழந்தை ஏற்கனவே இறந்திருப்பதை உறுதிப்படுத்தியிருந்தார்கள். மேலதிக விவரங்களுக்காக விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருப்பதாக தெரிய வருகின்றது. இதில் நான் உண்மையிலே ஒரு அலட்சிய தன்மையிலே தான் இந்த நிகழ்வு நடந்திருக்கின்றதா அல்லது திட்டமிட்டு இந்த குழந்தையை கொலை செய்திருக்கின்றார்களா என்ற கோணத்தில் நாங்கள் பார்க்க போகிறோம். என்னென்னு சொல்லணும்னு சொன்னால் நீங்கள் முழுக்க பார்த்துட்டு தான் கதைக்க வேணும். என்னென்னு சொன்னால், பிள்ளையை ஒரு தாயானோ இங்கே வெளிநாட்டில் ஜெர்மனியாக இருக்கலாம், சுவிஸாக இருக்கலாம், 8 மணித்தியால வேலை, 8 மணித்தியால வேலையில் கிட்டத்தட்ட அரை மணித்தியாலங்கள் காலமேற மணித்தியாலம், பின்னேற மணித்தியால பவுஸ், அதாவது இடைவேளை தெரிவினம், டீ குடிக்கிறதுக்கோ சாப்பிட்றதுக்கோ தெரிவினம். அப்படி இல்லாத பட்சத்தில் மத்தியானத்தில் 1 மணித்தியாலமோ ஏதாவது கூடுதலான நேரங்கள் அந்த சாப்பிட்ற இடைவெளி எங்களுக்கு வேலையிடங்கள்லேருந்து தெரிவது கட்டாயம். அது கட்டாயம் எந்த வேலையாக இருக்கலாம். வெளிநாடுகளில் சாதாரண ஒரு வேலை 100% வேலை செய்தால், எந்த வேலை செய்தாலும் ஒரு நாள் முழுக்க நீங்கள் வேலை செய்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 2 தரம் அரை மணித்தியாலம் 1 மணித்தியாலமாவது குறைஞ்சது உங்களுக்கு அந்த இடைவேளை கிடைக்கும். கட்டாயம் நீங்கள் எடுத்தே ஆக வேணும். ஆனால் இந்த பெண்மணி கூறுகின்ற வார்த்தையானது தான் மறந்து போய் காரிலே தனது பிள்ளைய அங்கே அந்த பிள்ளைகளை பராமரிக்கிற இடத்துல தான் கொடுக்காமல் மறந்து போய் விட்டுட்டு வந்ததாக கூறுகின்றார். உண்மையில் மறந்து விட்டுட்டு தான் உண்மையில் காரை விட்டுட்டு வேலைக்கு சென்றிருந்தாலும் கூட இந்த 8 மணித்தியாலம் 9 மணித்தியாலமாக 1 நிமிடம் 1 செகண்டாவது அந்த குழந்தையோட எண்ணம் அந்த தாய்க்கு உண்மையில் வரவில்லையா? ஒரு தாயாக இருக்கலாம், தகப்பனாக இருக்கலாம், பள்ளிக்கூடத்தில் விட்டுருக்கிறோம், இல்லாட்டி இன்னொரு இடத்துல தெரிஞ்ச வீட்டில் விட்டுருக்கிறோம் பிள்ளைய. இப்போ பிள்ளைய சாப்பிட்டுதா, ஏதாவது நித்திரம் ஒன்றுச்சா, விழுந்துச்சா, எழும்பிச்சுதா, பள்ளிக்கூடத்தால் வந்துச்சுதா,
அப்படி அந்த எண்ணங்கள் ஒரு தாய்க்கு, உண்மையான ஒரு தாய்க்கு, சாதாரண தாய்க்கு ஒரு எப்பாலும் இருந்துட்டு வரும். இந்த 8 மணித்தால வேலையில் ஒரு தடவையாவது வந்திருக்க வேண்டும், கட்டாயம் வந்திருக்க வேண்டும். தாயாக இருக்கலாம், தகப்பனாக இருக்கலாம், இந்த வந்திருக்க வேண்டும். ஆனால் இவாக்கு வரவில்லை என்று கூறுகின்றார். இந்த 9 மணித்தியாலத்தில் சரி அவள் வேலை பழு கூடுதலாக இருக்கலாம் என்று எடுத்துக்கொண்டாலும் இந்த 1.5 மணித்தியாலங்கள் பவுஸ் அவங்களுக்கு வேலை இடைவெளி கொடுத்துருப்பாங்க. காஃபே குடிக்கிறதா இருக்கலாம், சாப்பிட்றதா இருக்கலாம். என்னென்றால் அந்த 1.5 மணித்தியாலத்தில் கூட அவாவுக்கு அந்த பிள்ளையுடைய எண்ணம் வரவில்லையா என்ற கேள்விதான் இருக்கின்றது. என்ன ஒரு உண்மையிலே பெற்ற தாயானவள் ஒரு 8 மணித்தியாலம் 9 மணித்தியாலம் பிள்ளையனோடத்தில் விட்டுட்டு வந்திருக்கின்றவா விட்டுட்டு வந்தால் கூட ஒரு 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 செகண்ட் அல்லது ஒரு 2 செகண்ட் தன்னை பிள்ளை என்ன செய்திருக்குமாண்டு நினைக்க கூட நேரம் இல்லாத ஒரு தாயா என்பதை கேள்வி எழுகின்றது. என்னென்னு சொன்னால் அப்படி நினைக்காத இடத்துல இந்த 8-9 மணித்தியால வேலைகளில் இந்த தாயானவள் அந்த குழந்தை இருப்பது மறந்து விட்டிருந்தாலும் கூட ஏன் இந்த நினைவு வரவில்லை? ஒருவேளை இந்த நினைவு வந்திருந்தால் அவருக்கு ஒரு வேளை நினைஞ்சிருமோடே நான் பிள்ளைய மறந்து போனேன், என்னோட காரில் விட்டுட்டு வந்து விட்டேன் என்ற எண்ணம் போய் பார்த்துருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும். அந்த பிள்ளையும் உயிர் தப்பியிருக்கக்கூடும். ஏன் இந்த நிலைமையாண்டு நாங்கள் யோசிக்க வேண்டும். உண்மையிலே நாங்கள் அதுக்காக ஒருவர் மீது குற்றம் சொல்வதற்காக இது கூறவில்லை. இவ்வாறான நிலைமை இதுதான். ஒரு பவுசை வரும், 2 நேரம் பவுசை வரும், இல்லாட்டி ஒரு நேரமாவது கூடுதலான நேரம் பவுசை வரும். இந்த முழு நேரத்தில் கூட ஒரு வினாடி கூட உங்களுடைய குழந்தையினுடைய எண்ணங்கள் அவருக்கு வரவில்லைன்னு சொன்னால் உண்மையிலே சாதாரண பெண்ணா அல்லது மனநோய் வயப்பட்ட பெண்ணா அல்லது என்ன நிலைமை அல்லது குடும்பத்தில் பெரிய பிரச்சனையா, ஒரு கணவன் மீது இருந்த பிரச்சனை மூலம் ஏற்பட்ட வெறுப்புகள் மூலம் இந்த பிள்ளைய இருக்கட்டும் விட்டுட்டு வந்தாவா, கோவத்தில் வந்தாவா என்ற கோணங்கள்லையும் நாங்கள் இதுகளை பார்க்க வேணும். இது நாங்கள் ஒருவர் மீது குற்றம் சுமத்துவதற்காக இல்லை, திரும்பவும் சொல்லுகின்றேன். நாங்கள் இதை யோசிக்க வேணும். வெளிநாட்டு வாழ்க்கையில் மிக முக்கியமாக இது நடந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு திட்டவிட்டம் மட்டும் இப்போ நாங்கள் யோசிக்கிறதும் பார்க்க காவல்துறை எந்த அளவுக்கு யோசிக்க மாட்டோம் உங்களுக்கும் தெரியும். இவ்வாறான இந்த நிலைமையில் இந்த பெண் கூறுவதானது தான் மறந்து விட்டு வந்ததாக கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியுமா முடியாது என்பது நீங்கள் தான் நீங்கள் உங்களோட கருத்துக்களாக பதில்விடலாம். என்னென்னு சொன்னால் இந்த 8 மணித்தால வேலையில் அவையன் இதை மறத்திருக்கின்றார். தாய் சொல்கிற பதில் இதுதான், தான் வேலைக்கு மறந்து விட்டு வந்ததாகவும் இந்த 8 மணி அந்த பிள்ளையை அங்கே அந்த பிள்ளையை காக்கிற இடத்துல பிள்ளையை கொண்டு பாதுகாக்கிற இடத்துல விடாமல் நேரடியாக வேலைக்கு மறந்து விட்டுட்டேன்னு தான் அந்த தாய் கூறினாலும் கூட எங்களுடைய கருத்துக்கள் எங்களுடைய கேள்விகள் இவ்வாறு தான் இருக்கின்றது. ஒரு 8 மணித்தியால வேலையில் எவ்வாறு தனது பிள்ளையை ஒரு தாய் மறந்து விட்டு ஒரு நொடி கூட நினைவில்லாமல் இருக்கின்றது என்பதுதான் கேள்வி. என்று சொன்னால் வெள்ளை பழுக்களாக இருந்தாலும் தனது பிள்ளையை ஒரு நொடியாவது நினைக்காத ஒரு தாய் இருக்குமா இருந்தால் நாங்கள் அதை கட்டாயம் மனவருத்தத்துடன் தான் அந்த தாயையும் நாங்கள் பார்க்க வேணும். இவ்வாறான நிகழ்வுகள் உலகம் முழுக்க பலது நடந்து கொண்டிருக்கின்றது. என்று இந்த சூழ்நிலையில் ஜெர்மனியிலேயும் இவ்வாறான நிலைமை ஈழத்தமிழ் குடும்பத்தின் மத்தியில் நடந்திருக்கின்றது. ஐரோப்பியா வாழ் புலம்பெயர் தமிழ் மக்களுடைய ஒரு மேலே கவலையான விடயமாகத்தான் நாங்களும் இதை பார்க்கின்றோம். என்ன நடந்தது, ஏது நடந்தது விளக்கமான விளக்கங்கள் காவல்துறை என்ற விசாரணையின் பின்னால் தான் நாங்கள் இதை அறிய முடியும். இருந்தாலும் தொடர்ந்தும் இன்னொரு சந்தர்ப்பத்தை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.